ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 டேஞ்சரஸ் எக்ஸ்ட்ரீம் கிரியேச்சர்ஸ், அதாவது அழிஞ்சு போன பயங்கரமான உயிரினங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப் 10ல் பார்க்க போகிறது குவாட்ஸல்குவாட்லஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பறக்கிற டைனோசர். ஸோ குவாட்ஸல்குவாட் அப்படின்னா இதோட மிகப்பெரிய ரெக்கையை குறிக்குது. இந்த டைனோசர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா லேட் கிரிட்டேஷியஸ் பீரியட், அதாவது 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு டைனோசர் இது. இதோட பாடி லென்த் பார்த்திங்கன்னா 10 அடியும், ஹைட்டு 18 அடியும், விங்ஸ்பேன் பார்த்திங்கன்னா 36 அடி வரைக்கும் இது வளருமா. இந்த டைனோசரை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஸ்மால் ஏர்க்ராஃப்ட் மாதிரியே இருக்குமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்மைலோடான். இந்த ஸ்மைலோடான் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாழ்ந்து அழிஞ்சு போகல, வெறும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு அனிமல் இது. இந்த ஸ்மைலோடானுக்கு சைபர் டூத் டைகர்னு ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா இதுக்கு 2 பல்லு பெருசாக இருக்கும், அதாவது 7 இன்ச் இருக்கும். 7 இன்ச்னா 18 சென்டிமீட்டர். ஸோ ஸ்மைலோடானோட ஹைட் பார்த்திங்கன்னா 1.2 மீட்டர்ஸ், அதாவது 4 ஃபீட் வரைக்கும் இது வளரும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 400லேருந்து 500 கிலோகிராம் வரைக்கும் இது வெயிட் போடும். ஸோ அடுத்து 8th பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது டங்க்லியோஸ்டியஸ். ஸோ இந்த க்ரீச்சர் பார்த்திங்கன்னா 382 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு க்ரீச்சர். இந்த மீனோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ், அதாவது 33 ஃபீட் வரைக்கும் இது வளரும். அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் குட்டியாகிடுச்சு. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா அப் டு 5 டன்ஸ், அதாவது 5 டன்னுக்கு மேலே இது வெயிட் போடும். ஸோ நெக்ஸ்ட் பைட் ஃபோர்ஸ். பைட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரியேச்சரோட கடிக்கிற ப்ரெஷர் தான் பைட் ஃபோர்ஸ். ஸோ இந்த மீனோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கல்லில் அதோட பல் எவ்வளோ கருடு முரடாக இருக்கோ, அதனால் அந்த பல்லை வச்சு இதால் 80,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இது கடிக்குமா. ஸோ அடுத்து 7th பிளேஸில் பார்க்க போகிறது ஸ்பைனோசாரஸ். ஸ்பைனோசாரஸை பற்றி சொல்லணுன்னா, இந்த டைனோசர் 93 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு டைனோசர். ஸ்பைனோசாரஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 18 மீட்டர், அதாவது 50 ஃபீட். பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 6000 PSI. ஸ்பைனோசாரஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனல் தான் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 6th பிளேஸில் பார்க்க போகிறது டைனோசர்ச்சஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரொக்கடைல். டைனோசர்ச்சஸ்க்கு மீனிங் பார்த்திங்கன்னா டெரிபிள் க்ரொக்கடைல். இந்த க்ரொக்கடைல் பார்த்திங்கன்னா 73 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கிரிட்டேஷியஸ் பீரியடில் வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு மான்ஸ்டர். நெக்ஸ்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 20,000 PSI. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 35 ஃபீட் அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 8,000 kg. ஸோ அடுத்து நம்ம டாப் 5க்கு வந்துட்டோம். டாப் 5 எந்த டைனோசர் பார்த்திங்கன்னா மோசோசாரஸ். ஸோ இந்த மோசோசாரஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ மோசோசாரஸ் பார்த்திங்கன்னா 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி லேட் கிரிட்டேஷியஸ் பீரியடில் வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு ப்ரெடேட்டர். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா லென்த்து 43 ஃபீட்டும், வெயிட்டு பார்த்திங்கன்னா 17,000 கிலோகிராம் வரைக்கும் இது வெயிட்டு போடுமா. அடுத்து 4th பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது டைட்டானோபோவா. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா டைனோசர்லாம் அழிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கு. இந்த பாம்போட சைஸ் பார்த்திங்கன்னா 13 மீட்டர், அதாவது 40 ஃபீட் லென்த்தும், 2000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் போடும். இந்த மான்ஸ்டர் ஸ்னேக்கோடைய நேம் மீனிங் என்னன்னு கேட்டால், டைட்டானோபோவா அப்படின்னா டைட்டானிக் போவா, அதாவது இதோட சைஸை குறிப்பிடுது. அடுத்து டாப் 3ல் நம்ம பார்க்க போகிறது சார்கோசர்ச்சஸ். இந்த க்ரொக்கடைல் பார்த்திங்கன்னா 112 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி கிரிட்டேஷியஸ் பீரியடில் வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு க்ரொக்கடைல். இந்த க்ரொக்கடைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 மீட்டர்ஸ், அதாவது 40 ஃபீட்டும், 8 டன்ஸ், 8,000 kg வரைக்கும் இது வெயிட் போடும். இந்த பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 18,000 பவுண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுத்து இதால் கடிக்க முடியும். அடுத்து 2nd பிளேஸில் நான் பார்க்க போகிறது டைரானோசாரஸ் ரெக்ஸ், அதாவது டீரெக்ஸ். இந்த டீரெக்ஸ் பார்த்திங்கன்னா 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கிரிட்டேஷியஸ் பீரியடில் வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு டைனோசர். ஸோ டீரெக்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா
12 மீட்டர்ஸ், அதாவது 40 ஃபீட் லென்த்தும் 12 ஃபீட் ஹைட்டும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 8 டன்ஸ், அதாவது 8000 கேஜி வரையும் இது வெயிட்டு போடுமா. டீரெக்ஸோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000 PSI ப்ரெஷர் கொடுத்து இதால் கடிக்க முடியும். இதோட பல்ல பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ கொடூரமானதுன்னு. ஸோ டாப் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெகலோடான். இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திமிங்கலத்தையே வேட்டையாடி சாப்பிடும். அப்படிப்பட்ட இந்த மெகலோடான் பார்த்தீங்கன்னா 3.6 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போயிடுச்சு. மெகலோடானோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர், 60 அடி லென்த்தும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 டன் வரைக்கும் வெயிட்டு போடுமா. இந்த மெகலோடானோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 பவுண்ட்ஸ். ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.